வணக்கம். டூர் விசிட் சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்கள் சேனல் உலகில் உள்ள வரலாற்று அதிசயங்கள் முதல் இயற்கை அதிசயங்கள் வரை ஒவ்வொரு நம்ப முடியாத இடத்தின் பின்னணியில் உள்ள அழகு, கலாச்சாரம் மற்றும் கதைகளை வெளிப்படுத்துவதாகும். அந்த வரிசையில் இன்று நாம் காண இருப்பது ஐரோப்பாவில் உள்ள மிக அழகான டாப் 10 அரண்மனைகள். மன்னர்களும் ராணிகளும் தங்கள் பகுதிகளை பாதுகாக்கவும் நிர்வகிக்கவும் அரண்மனைகளை கட்டினர். அவை வலிமையான கோட்டைகளாகவும் செல்வம் மற்றும் அதிகாரத்தின் அடையாளங்களாகவும் செயல்படுவதை உறுதி செய்தன. சிக்கலான அறைகள் மற்றும் பிரமாண்டமான சிம்மாசன அறைகளை கொண்ட வளமான அரண்மனைகளுடன் உறுதியான காப்பகங்கள் மற்றும் கம்பீரமான சுவர்கள் இணைக்கப்பட்டன. பெரும்பாலும் பள்ளத்தாக்குகளின் வாயில்கள், மலைப்பாதை நுழைவாயில்கள் அல்லது ஒளிரும் ஏரிக்கரைகள் போன்ற மூலோபாய மற்றும் அழகிய இடங்களில் அமைந்துள்ள இந்த அரண்மனைகள் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் கட்டிடக்கலை பிரகாசத்தை உள்ளடக்கியது. மூச்சடைக்கக்கூடிய நிலப்பரப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள இவை ஐரோப்பாவின் மிக அழகான அரண்மனைகளில் ஒன்றாக உள்ளன. 1. திராகை தீவு கோட்டை. திராகாய் தீவு கோட்டை அதன் பெயர் குறிப்பிடுவது போல கால்வே ஏரியின் மின்னும் நீரால் சூழப்பட்டு ஒரு சிறிய தீவில் அமைந்துள்ளது. வில்லியஸுக்கு சற்று வெளியே அமைந்துள்ள இந்த ஈர்க்கக்கூடிய சிவப்பு செங்கல் கோட்டை ஒரு காலத்தில் லிதுவேனியாவின் கிராண்ட் டச்சுக்கு குறிப்பிடத்தக்க மூலோபாய முக்கியத்துவத்தை கொண்டிருந்தது. முதலில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டையும் அதன் பிரமாண்டமான டூக்கல் அரண்மனையும் 1960களில் அவற்றின் அசல் தோற்றத்திற்கு உன்னிப்பாக மீட்டெடுக்கப்பட்டன. அதன் கோதிக் மற்றும் ரோமானிய கட்டிடக்கலை அம்சங்கள் ஒளிரும் ஏரியின் குறுக்கே இருந்து பார்க்கும்போது குறிப்பாக வசீகரிக்கின்றன. 2. கொர்வின் கோட்டை. அற்புதமான கோதிக் மறுமலர்ச்சி பாணியில் கட்டப்பட்ட கோர்வின் கோட்டை ஐரோப்பாவின் மிகப்பெரிய அரண்மனைகளில் ஒன்றாகும் மற்றும் டிரான்சில்வேனியாவின் உண்மையான ரத்தினமாகும். ஒரு ஆற்றைக் கண்டம் காணாதபடி ஒரு மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த 15ஆம் நூற்றாண்டின் கோட்டையில் உயரமான கோபுரங்கள், அசைக்க முடியாத சுவர்கள் மற்றும் ஒரு வலுவான பாலம் ஆகியவை உள்ளன. புராணங்கள் மற்றும் புராணங்களில் சூழப்பட்ட இந்த கோட்டையின் மயக்கும் விசித்திர கதை போன்ற தோற்றம் பல திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு பிரபலமான அமைப்பாக மாறியுள்ளது. 3. ஸ்வாலோஸ் நெஸ்ட். ஸ்வாலோஸ் நெஸ்ட் என்ற கவர்ச்சிகரமான பெயர் கொண்ட ஸ்வாலோஸ் நெஸ்ட் கிரிமியன் தீபகற்பத்தில் ஒரு குன்றின் விளிம்பில் வியத்தகு முறையில் அமைந்துள்ளது. இது கருங்கடலின் ஒளிரும் நீரைக் கண்டும் காணாதது. 1911ஆம் ஆண்டில் ஒரு காதல் நவகோதி பாணியில் கட்டப்பட்ட இந்த நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட கோட்டை ஒரு சின்னமான அடையாளமாக மாறியுள்ளது. சோவியத் காலத்தில் ஏராளமான திரைப்படங்களில் தோன்றிய ஸ்வாலோஸ் நெஸ்ட் இப்போது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக உள்ளது. அதன் மூச்சடைக்கக்கூடிய அமைப்பு, நேர்த்தியான கட்டிடக்கலை மற்றும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகளால் பார்வையாளர்களை ஈர்க்கிறது. 4. கோகேம் கோட்டை. கோகேம் கோட்டை கோகேம் நகரத்தை நோக்கிய ஒரு அழகிய இடத்தில் அமைந்துள்ளது. இது பசுமையான மலைகள், பசுமையான காடுகள் மற்றும் பரந்த திராட்சை தோட்டங்களால் சூழப்பட்டுள்ளது. 1688ஆம் ஆண்டில் லூயிஸ் 14 இன் படைகளால் அசல் அமைப்பு அழைக்கப்பட்ட போதிலும் குறைந்தது 1130 முதல் இந்த மலை உச்சியில் ஒரு கோட்டை உள்ளது. அதிர்ச்சியூட்டும் கோதிக் மறுமலர்ச்சி பாணியில் மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்ட தற்போதைய கோட்டை ஜெர்மன் ரைன்லேண்டில் பிரபலமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. கோட்டையின் வளமான வரலாற்றால் மட்டுமல்லாமல் அதன் கோபுரங்கள் மற்றும் கோபுரங்களிலிருந்து மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளாலும் பார்வையாளர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அவை கீழே உள்ள பள்ளத்தாக்கு மற்றும் ஆற்றின் மயக்கும் பனோரமாக்களை வழங்குகின்றன. 5. ஹோஹென்சோலர்ன் கோட்டை. அதைச் சுற்றியுள்ள மரங்களின் உச்சிகளிலிருந்து வெளிப்படும் அல்லது சுழலும் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் ஹோஹென்சோலர்ன் கோட்டை ஒரு மூச்சடைக்கக்கூடிய காட்சியை வழங்குகிறது. ஒரு கட்டளை மலையின் மேல் அமைந்துள்ள இந்த கோதிக் மறுமலர்ச்சி தலைசிறந்த படைப்பு அதிர்ச்சியூட்டும் கட்டிடக்கலையை கொண்டுள்ளது.
அதன் அரங்குகள் மற்றும் அறைகள் சமமாக பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தற்போதைய கோட்டை 1867ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டாலும் குறைந்தபட்சம் 11ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த இடத்தில் ஒரு கோட்டை உள்ளது. இன்று இது ஜெர்மனியில் அதிகம் பார்வையிடப்பட்ட அரண்மனைகளில் ஒன்றாக உள்ளது. இன்னும் இது ஹோஹென்சோலர்ன் அரச குடும்பத்திற்கு சொந்தமானது. 6. செகோவியாவின் அல்கசார். கப்பலின் வில்லை ஒத்த தனித்துவமான வடிவமைப்பைக் கொண்ட செகோவியாவின் அல்காசர் அதன் அதிர்ச்சியூட்டும் கட்டிடக்கலை மற்றும் மூச்சடைக்கக்கூடிய இருப்பிடத்தால் பார்வையாளர்களை நீண்ட காலமாக கவர்ந்துள்ளது. 2 ஆறுகளின் சங்கமத்தில் ஒரு பாறை வெளிப்புறத்தின் மீது அமைந்துள்ள கோட்டையின் நேர்த்தியான கீழ் மற்றும் மெல்லிய கோபுரங்கள் ஒரு வியக்கத்தக்க நிழற்படத்தை உருவாக்குகின்றன. மத்திய ஸ்பெயினில் அமைந்துள்ள இந்த நன்கு பாதுகாக்கப்பட்ட அரண்மனையில் நேர்த்தியான கலை மற்றும் சிறந்த அலங்காரங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட வளமான அறைகள் மற்றும் அரங்குகள் உள்ளன. இப்போது ஒரு புகழ்பெற்ற அருங்காட்சியகமான அல்காசர் நன்கு பொருத்தப்பட்ட ஆயுத களஞ்சியத்தையும் பார்வையாளர்கள் ஆராய்வதற்காக ஈர்க்கக்கூடிய ஆயுதங்களின் தொகுப்பையும் கொண்டுள்ளது. 7. பிரான் கோட்டை. ருமேனியாவுக்கு வெளியே டிராகுலாவின் கோட்டை என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் பிரான் கோட்டை நிச்சயமாக அதன் வினோதமான நற்பெயருக்கு ஏற்ப வாழ்கிறது. டிரான்சில்வேனியாவில் உள்ள ஒரு காட்டில் அமைந்துள்ள இந்த கம்பீரமான கோட்டை ஒரு மர்மமான மற்றும் முன்கூட்டிய சூழ்நிலையை வெளிப்படுத்துகிறது. பிராம் ஸ்டோக்கரின் டிராகுலாவை ஊக்கப்படுத்திய பிரபலமற்ற 15ஆம் நூற்றாண்டின் ஆட்சியாளர் விளாத்தி இம்பேலருடன் மட்டுமே இது தளர்வான தொடர்புகளைக் கொண்டிருந்தாலும் நாவலுடனான கோட்டையின் தொடர்பு பெரும்பாலும் சந்தைப்படுத்தல் படைப்பாகும். பொருட்படுத்தாமல் பிரான் கோட்டை அதன் அதிர்ச்சியூட்டும் கட்டிடக்கலை மற்றும் பசுமையான பள்ளத்தாக்கில் அழகிய அமைப்புக்கு அவசியம் பார்வையிட வேண்டிய இடமாகும். பார்வையாளர்கள் அதன் பல அறைகளையும் ஆராயலாம். அவை ராணி மேரிக்கு சொந்தமான கலை மற்றும் தளபாடங்களின் விரிவான தொகுப்பைக் கொண்டுள்ளன. 8. பெனா கோட்டை. பெனா கோட்டை சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த பட்டியலில் மிகவும் வண்ணமயமான மற்றும் தைரியமாக வடிவமைக்கப்பட்ட கோட்டை தனித்துவத்தின் உண்மையான தலைசிறந்த படைப்பாகும். அதன் துடிப்பான மஞ்சள் மற்றும் சிவப்பு சுவர்கள் லிஸ்பனுக்கு அருகிலுள்ள மத்திய மலைகளில் உள்ள அதன் முக்கிய மலை உச்சியில் இருந்து பிரகாசமாக தனித்து நிற்கின்றன. 1854ஆம் ஆண்டில் ஒரு ரொமாண்டிசிஸ்ட் பாணியில் முடிக்கப்பட்ட இந்த கோட்டையின் கற்பனையான வடிவமைப்பு ஒரு காட்சி மகிழ்ச்சியாகும். அதன் கோபுரங்கள் மற்றும் அழகான நிலப்பரப்பு தோட்டங்களிலிருந்து மூச்சடைக்கக்கூடிய காட்சிகள் அதன் அழகை மட்டுமே சேர்க்கின்றன. அதன் கவர்ச்சியான மற்றும் ஆடம்பரமான கட்டிடக்கலை அம்சங்களை ஆராய்வது போர்ச்சுகலுக்கு எந்தவொரு வருகையின் சிறப்பம்சமாகவும் இருக்கும். 9. எலைன்டோனன் கோட்டை. ஸ்காட்லாந்தில் 3 லோச் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ள எலைன்டோனன் கோட்டை அதன் மூச்சடைக்கக்கூடிய அமைப்புக்கு புகழ்பெற்றது. அசல் கோட்டை 13ஆம் நூற்றாண்டில் சிறிய தீவில் கட்டப்பட்டதாக நம்பப்பட்டாலும் தற்போதைய காதல் பதிப்பு 20ஆம் நூற்றாண்டில் புனரமைக்கப்பட்டது. அதன் விதமான சாம்பல் சுவர்கள் மற்றும் குறைத்து மதிப்பிடப்பட்ட அம்சங்கள் வேறு சில அரண்மனைகளின் பிரம்மாண்டத்திற்கு போட்டியாக இல்லாவிட்டாலும் அதன் அதிர்ச்சியூட்டும் சுற்றுப்புறங்கள் அதை உண்மையிலேயே தனித்துவமாக்குகின்றன. பல ஆண்டுகளாக ஏராளமான திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் இடம்பெற்றுள்ள எலைன்டோனன் ஐரோப்பாவின் மிகவும் சின்னமான மற்றும் அடையாளம் காணக்கூடிய அரண்மனைகளில் ஒன்றாக மாறியுள்ளார். 10. நியூஸ்வான்ஸ்டீன் கோட்டை. கம்பீரமான பவேரிய ஆல்ப்ஸ் பின்னணியுடன் காடுகள் நிறைந்த மலையின் மீது வியத்தக முறையில் அமைந்திருக்கும் நியூஸ்வான்ஸ்டீன் கோட்டை ஒரு விசித்திர கதையிலிருந்து நேராக வெளியேறியது போல் தெரிகிறது. 1886ஆம் ஆண்டில் முடிக்கப்பட்ட அதன் மயக்கும் வடிவமைப்பு ரிச்சர்ட் வாக்னரின் ஓபராக்கள் மீதான 2ஆம் லுட்விக் மன்னரின் போற்றுதலுடன் ரொமாண்டிக் கட்டிடக்கலையை கலக்கிறது. பொருத்தமாக இந்த போட்டோஜெனிக் அரண்மனை அதன் நேர்த்தியான கோபுரங்கள் மற்றும் பிரமாண்டமான நுழைவாயிலுடன்
டிஸ்னிலேண்டில் உள்ள சின்னமான ஸ்லீப்பிங் பியூட்டி கோட்டையை ஊக்கப்படுத்தியது. உள்ளே கோட்டை அற்புதமான கலைப்படைப்புகள் மற்றும் விலைமதிப்பற்ற ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. நமது சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.